ஹாய் காய்ஸ், மண்டே லஞ்ச் ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சுது. டின்னருக்கு எல்லாருக்குமே பிடிச்ச தோசை தான். நைட்டே உளுந்தே எடுத்து ஊற வச்சுட்டு அதை மார்னிங் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அதோட கோதுமை மாவையும் போட்டு கரைச்சி மார்னிங்கே வச்சால் பாருங்க இப்படி நல்ல வடிவாக புளிச்சு வரும். ஒரு பாத்திரத்தில் எங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து தேவையான அளவு உப்பும் அப்பச்சோடாவும் தோசைக்குரிய பருவத்தில் தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சால் தோசைக்குரிய மா வடிவாக வந்துடும். அதுக்கு பிறகு அடுப்பை ஆன் பண்ணி பேனை வச்சு ஃபர்ஸ்ட் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சின்ன ஆளுக்கு தான் தோசை சுட போகிறோம். எப்போ இருந்தாலும் என்ன சாப்பாடு செய்கிறனாலும் அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதால் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி பேன் ஒன்றை வச்சுட்டு அவருக்கு குட்டி தோசை தான் விருப்பம். அதால் குட்டி குட்டியாக தோசையை வாத்துட்டு அதை வேக விடணும். வேக விட்டோடனே தோசையை பிளேட்டில் போட்டுட்டு அவருக்கு தோசை சம்பலோட சாப்பிட பிடிக்காது. அவருக்கு தோசைக்கு தோசைப்படி வேணும். அதுக்காண்டி நான் எந்த கைப்படவே இந்த தோசைப்படியை செஞ்சு ஒரு போத்தில் அடைச்சி வச்சிருக்கிறேன் காற்று போகாமல். தேவையான நேரம் அதை எடுத்து அவருக்கு சாப்பிட கொடுக்குறது. அதால் இந்த தோசைப்படிக்க ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டு குழச்சிட்டு இந்த தோசைக்கு மேலே பூசி கொடுத்தால் அவர் விரும்பி சாப்பிடுவார். அவருக்கு தோசையை கொடுத்துட்டு தோசைக்கல்லை திருப்பம் அடுப்பில் வச்சு எங்களுக்கு நாங்கள் நல்ல கருகல் முருகலாக தோசையை சுட்டு அரைச்ச சம்பலோடு சாப்பிட்டால் இந்த தோசை இந்த டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இந்த தோசையை பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. பாய்.